நேயர்கள் அனைவரையும் சர்வதேச காணொளியினுடைய மிக முக்கியமான பகுப்பாய்வு இன்று காலை வந்த செய்திகளோடு உலக தமிழர்களை நான் சந்திக்கின்றேன். இந்திய நேரப்படி நேற்று நள்ளிரவுக்கு பின் அமெரிக்கா மாலை நேரத்தில் ஒரு கொடூரமான தாக்குதல்களை முறைப்படுத்தப் போவதாக அறிவித்திருந்தார் அமெரிக்க அதிபர். இந்திய நேரம் நேற்று 8 மணி அளவிலே அவர் பதிவு செய்திருந்த ட்ரூத் சோசியல் தளத்திலே என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? ஈரானை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். இது கடைசி வார்த்தை. நான் முதலிலே உங்களை சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு பெரிய நாகரிகத்தை நான் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். அந்த முடிவுக்கு கொண்டு வரப்போகிற அந்த நாகரிகம் இனி எக்காலத்திலும் திரும்பி வரமாட்டாது, திரும்பி வரப்போவதில்லை. அதை போன்று ஈரானுடைய தளங்கள் அனைத்தும் நாசகாரம் செய்யப்படும் என்பதைத்தான் அவர் தன் ட்ரூத் சோசியலில் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். உண்மையிலேயே ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கிற போது ஒவ்வொரு செய்தியும் ஒரு மனிதனாக நம்மை அது ஒரு கடுமையான பாதிப்புக்குள்ளாக்கும். ஏனென்றால் தாக்குதல் என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இறக்கப்போவது பச்சிளம் குழந்தைகள், வயதானவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள். உலகத்தில் எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்தாலும் ஒருவர் மனிதராக இருந்தால் மதம், இனம், மொழி, சாதிகளுக்கு அப்பாற்பட்ட அந்த துடிப்பு இருக்கிறது பாருங்க, அது மிக மோசமானது. அடுத்த கட்டத்தில் நாம் அதை யோசித்து பார்க்கின்ற போது ஒருவேளை இது அணு ஆயுத தாக்குதலாக இருக்குமோ? அமெரிக்காவினுடைய டூம், அதாவது நியூக்ளியர் கதிரியக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்கான விமானங்களும் சரியாக ரெடி செய்யப்பட்டது. இதெல்லாம் ஒரு பெரும் அச்சுறுத்தல் நடவடிக்கை. ஆனால் ஈரான் எதிர்கொண்ட முறை, ஈரானுடைய தலைமை பொறுத்து பேசிக்கலி அவர்கள் கனெக்டட், எதோடு கனெக்டடாக இருந்தார்கள் என்றால் தேர் ஓன் ஐடியாலஜி, சித்தாந்த ரீதியாக அவர்கள் இருந்தார்கள். மரணத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். பெசஸ்கியானுடைய அதற்கு முன்பு ஸ்டேட்மெண்ட், கிட்டத்தட்ட 14 மில்லியன் மக்கள் தயாராக இருக்கிறார்கள், இளைஞர்கள் தங்கள் உயிரை தம் தேசத்திற்கு இழப்பு செய்வதற்கு என்கின்ற ஒரு வார்த்தை அமெரிக்காவை, உண்மையிலேயே மேற்கு உலகத்தையும் அதே போன்று கோழைகளாக வாழ்ந்த அரபுகளையும் கூட ஒரு நிமிடம் ஆடிப்போகத்தான் செய்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. இப்போது நாம் நேற்று நடந்த 2 வாரங்கள் காலை அதிகாலை இந்திய நேரப்படி, லண்டன் நேரப்படி ஒரு 1:30 மணி அளவிலே இருக்கிறது. அதற்கு கொஞ்சம் சற்று முன்பு அதிகாலை நேரத்தில் அமெரிக்கா அதே போன்று ஈரானுக்கிடையே பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தத்தில் அந்த போர் நிறுத்தம் என்பது 2 வாரங்கள் 14 நாட்கள் அதற்குள் பேச்சுவார்த்தை. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பாகிஸ்தானுடைய அசீம் முனீர் மற்றும் சர்ஃபாஸ், அதாவது சஃபாஸ் ஷெரீஃப் அவருடைய மத்தியஸ்தில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது. உண்மையிலேயே இந்த பேச்சுவார்த்தையில் யார் வெற்றி பெற்றார், இழப்பீடு யாருக்கு கிடைக்கும், இழப்புகள் என்ன, பேசத்தான் போகிறோம். இந்த பேச்சுவார்த்தைக்கு சீனா நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டதா? நிறைய செய்திகள் இருக்கு. ஜெஃப்ரி சாக்ஸினுடைய அந்த கருத்தையும் நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட் ஜெஃப்ரி சாக்ஸ் தனது கருத்திலே அமெரிக்காவின் போன்ற ஒரு பேராதிக்க நாடுகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். நேயர்களே, இந்த செய்திக்குள்ள இன்னும் நிறைய பேச போறோம். சீனாவினுடைய இந்த சமாதான ஒப்பந்தம் 2 வாரத்தில் திரைமறைவில் என்ன நடந்தது, இது தொடர்பான சில தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது சர்வதேச காணொளி, குறிப்பாக நியூயார்க் டைம்ஸினுடைய செய்திகளை ஆதாரத்தோடு உங்களுக்கு தருகிறேன். ஒரு செய்தி தரும்போது அது ரொம்ப ஆதாரமாக இருக்கிறோம். இந்த விவகாரத்தில் சீனா தலையிட்டுள்ளதாக அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ளது. அந்த செய்தி கட்டுரையில் இவ்வாறு சொல்கிறது: 3 ஈரான் அதிகாரிகள் சீனாவினுடைய தலையீட்டை உறுதி செய்ததாகவும் கூட நியூயார்க் டைம்ஸ் தனது செய்தியில் சொல்லுது. தொடர்ந்து நியூயார்க் டைம்ஸ்
சீனாவினுடைய கோரிக்கை ஏற்பதற்கு ஒரு தற்காலிக சீஸ்ஃபயர் நிறுத்தம் செய்ய ஈரான் ஒப்புக்கொண்டதாக குறிப்பிட்ட அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் இந்த திட்டத்திற்கு ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடர் மொஜித்தபா கமேனி ஒப்புதல் அளித்ததாகவும் அதன் பிறகு இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதாகவும் கூட நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இதற்கிடையில் முன்னாள் தளபதி, அதாவது அமெரிக்காவினுடைய முன்னாள் தளபதி, அவருடைய கருத்து, மேக்சிலிங்குடைய கருத்து என்ன சொல்கிறார்? டொனால்ட் ட்ரம்ப் மோதல் 2 வாரங்கள் ஒத்திவைக்கப்பட்டது மட்டுமல்ல, மிகப்பெரிய இராணுவ மோதல்களுக்கு இது வழிவகுக்கும் என்பதை முன்னாள் அமெரிக்க இராணுவ தளபதி மேக்சிலிங் எச்சரித்திருக்கிறார். ஜெஃப்ரி சாக்ஸ் கடும் எச்சரிக்கை. சர்வதேச நாடுகள் அமெரிக்காவை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்றும், உலக நாடுகள் இதில் ஒருமித்த கருத்தை எடுத்து முற்றிலுமாக அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தை தடுக்க வேண்டும் என அறிவுசார் தளத்திலிருந்து ஜெஃப்ரி சாக்ஸ் தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஈரானுடைய இந்த நாசகார அழிவை தாண்டிய கடும் தாக்குதல் நடந்து வருகிறது. குறிப்பாக நாம் இப்போது பார்த்தால் ஈரான் ஒரு பிரமாண்டமான நாகரிகம். அமெரிக்காவினுடைய அவருடைய அதிபர் இவ்வாறு தான் குறிப்பிடுகிறார். மீண்டும் அதை நான் உங்களுக்கு நினைவுறுத்துகின்றேன். அவருடைய வார்த்தையை மீண்டும் நினைவுறுத்தினால், நேற்று மாலை இந்திய நேரம் நீங்கள் பாருங்கள், ஈரான் ஒரு மிகப்பெரிய நாகரிக தொட்டில் என்பதை அமெரிக்க அதிபர் ஒப்புக்கொண்டார். இது இன்று இரவோடு முடிவுக்கு வரும். ஆட்சி மாற்றம் நடைபெறும், சர்வநாசம் ஏற்படும். ஈரான் மக்களை எல்லாம் வல்ல கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். நாசகார ஒரு திட்டத்தை கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 14 மில்லியன் மக்கள், இளைஞர்கள் ஈரானை காப்பதற்கு 1.5 கோடி மக்கள், they are ready to die for their own nation. இதற்கிடையிலே நேற்று முன்தினம் நடந்த அல்பரோசம் ப்ராவின்ஸில் நடந்த குண்டுவீச்சில் பலர் பலியானதாக தகவல்கள் ஈரானிலிருந்து வெளிவந்திருக்கிறது. ஈரான் மக்கள் வாழும் பகுதிகளில் ஏராளமான குண்டுவீச்சின் காரணமாக பொதுமக்கள் பலி. அதே போன்று கொரம்மாபாத் ஏர்போர்ட்டிலும் பலி. ஈரானுடைய பெட்ரோ கெமிக்கல்கள் பற்றி எரிந்தது. 130 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை அழித்து விட்டதாக இஸ்ரேல் கொக்கரித்தது. அதே சமயம் இஸ்ரேலுடைய எல்லா நிலைகளிலும் ஈரான் தொடர் தாக்குதலை நேற்று நடத்தினார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போதுதான் இந்த அறிவிப்பானை வெளியே வந்தது. இஸ்ரேலுடைய SDN-7 ஏரியஸ் ஷிப் கண்டெய்னர் முழுமையாக தாக்குதலுக்கு உள்ளானது. அதே போன்று LH-7 ஹெலிகாப்டர் கேரியர் முழுமையாக தாக்குதலுக்கு உள்ளானது. அமெரிக்காவினுடைய ட்ரிப்போலி தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் இதை அமெரிக்கா மறுத்தும், அதே நேரத்தில் குவைத்தில் உள்ள அமெரிக்க ஏர்பேஸ் முற்றிலுமாக துறை தெரியப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட அமெரிக்கா ஏர்பேஸே கிடையாதுங்க. குவைத்திலேயோ, கத்தர்லேயோ, ரியாதிலேயோ, பஹ்ரைனில் எல்லாமே கிட்டத்தட்ட அழித்து விட்டார்கள் அமெரிக்காவினுடைய ஏர்பேஸை. ஈரானுடைய என்னெல்லாம் அழிவுகள் வந்திருப்போ நான் சொல்லித்தான் கொண்டிருக்கிறேன் முதலில். அதே போன்று அலி அல் சலீம் ஏர்பேஸ், மிக முக்கியமாக யுஎஸ்னுடைய ஏர்பேஸ், இது ஈரானுடைய ட்ரோன்களின் தாக்குதலுக்கு உள்ளானது என்றும் 2 அமெரிக்க இராணுவ வீரர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். ஆம், எமது நாட்டினுடைய அலி அல் பேஸ் தளத்தை ஈரானுடைய ட்ரோன்கள் தாக்கியிருக்கிறது, பற்றி எறிகிறது. நான் ஏற்கனவே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சொன்ன மாதிரி சிஐயுடைய ஸ்டேஷன், சிஐனுடைய உளவு அமைப்பு ரியாதில் பற்றி எறிந்தது. நிறைய டாக்குமெண்ட்ஸ், நிறைய பதிவுகள், இராணுவ தளவாடங்கள் எல்லாமே காலி செய்யப்பட்டு விட்டது. இதற்கிடையில் மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க தளத்தில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை சந்தித்திருக்கிறது என CBS நியூஸ் கருத்து தெரிவிக்கிறது. நல்ல கவனிங்க, மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க தளம் பெரும் அளவிலான தாக்குதலில் பற்றி எறிவதாக CBS தனது செய்தியில் தெரிவிக்கின்றது. போயிங் E-4B, அது ப்ரொடெக்ட் யுஎஸ் நேஷனல் செக்யூரிட்டி, இது ஒரு டோம், ஏதோ ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். எந்த நேரமும்
வடகொரியா போன்ற நாடுகளிலிருந்து எழுகிற அச்சத்தை தடுப்பதற்காக இந்த விமானம் கதிரியக்கத்திலிருந்து பாதுகாப்பே இதற்கு காரணம் என்றும் போயிங் E4 ரெடி அப்படின்னும் E4 ரெடி டு ப்ரொடெக்ட் யூஎஸ் நேஷனல் செக்யூரிட்டி என்ற செய்திகளும் நேற்று மாலை வந்தது. எப்படியாவது அமெரிக்கா அச்சுறுத்துகிறது, எங்கள் நாட்டின் மீது நீ கை வைத்தால் அமெரிக்க முதலீடுகள் மற்றும் கூட்டாளிகள் பெட்ரோகெமிக்கல் லிமிடெட் நிறுவனம் பட் கேஸ் யூனிட் வில் டெஸ்ட்ராய் டு மோர் ஹார்ம்ஃபுல், இதுவரை பார்க்க முடியாத நாசத்தை அமெரிக்கா சந்திக்கும் என்றும் சந்தித்து கொண்டிருக்கிறது என்றும் அமெரிக்காவை போல் மிகப்பெரிய அளவிலான நாசகார திட்டத்தை வடிவமைத்து ஈரான் பதிலடி கொடுத்து வந்ததையும் நாம் நேற்று பார்க்கின்றோம். இதெல்லாம் போருக்கு முன்னால், அதாவது இந்த 2 வாரம் இப்போது நான் சொன்னேனே இதற்கு இடையிலே முன்னால் வந்த செய்தி, நேற்று மாலை செய்திகள். நேற்று நள்ளிரவுக்கு பின்புதான் போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம். மிக முக்கியமாக அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய ஜெஃப்ரி ஷாக்ஸ் மற்றும் மோக்லிங்ஸினுடைய செய்தியில் 1967 ஆண்டு சரத்தின்படி ஷரத்து பிரிவு 25 மூலம் அமெரிக்க அதிபர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதன் என்று நீக்கம் செய்ய சட்டத்தால் வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் நாம் இப்போது கவனிக்கலாம். அதே சமயம் அமெரிக்காவினுடைய பீட் ஹெர்ட்ஸ் ஒரு மூல காரணமாக இந்த மனிதன் இதை ஒரு கிறிஸ்தவ இஸ்லாம் மதமோதலாக, கிறிஸ்தவ மற்றும் கேத்தலிக்ஸ் மற்றும் இஸ்லாமிய ஷியா மதமோதலாக அவர் தூண்டுகிறார். அவருடைய நடவடிக்கை பாருங்கள். மிக மெதுவாக அமெரிக்க விமானம் ஆண்டவரால் ஆசிதிக்கப்பட்டு உள்ளே இறங்குகிறது என பீட் ஹெர்ட்ஸ் சொல்லுகிறதை பாருங்கள். பீட் ஹெர்ட்ஸ் மற்றும் அமெரிக்க வெளிவிவகாரத்துறை செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் இயேசுநாதர் மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையில் அமெரிக்க இராணுவம் செயல்படுவதாக அவர் சொன்னதும் அமெரிக்காவினுடைய 2ஆம் நிலை தலைவர் துணை ஜனாதிபதி கத்தோலிக்க சபையை சார்ந்த திரு ஜேடி வன்ஸ் சமீப காலமாக அமெரிக்காவினுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கையும் பீட் ஹெர்ட்ஸினுடைய நடவடிக்கையும் பிடிக்காமல் அவர் ஒதுங்கி இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு சமாதான போக்கை மேற்கொள்கிறார். போப் லியோ அவர்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் இது மாதிரியாக எந்த ஒரு அமைதியின்மை விரும்பவில்லை என்று அறிவித்திருக்கிறார். ஆகவேதான் ஈரான் தனது பேச்சுவார்த்தையிலே ஜேடி வான்ஸை தவிர எவருக்கும் அனுமதி இல்லை. குறிப்பாக சியோனிச நாட்டை சார்ந்த ஸ்டீவ் விட்காப் யாருக்குமே அனுமதி மறுத்துவிட்டார்கள். மதவெறி பிடித்த இஸ்ரேல் சியோனிச தத்துவத்திற்கு இது ஆபத்தான ஒன்றாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இதற்கிடையிலே குஷ்னர் மற்றும் ஜேடி வான்ஸ் கடும் அழுத்தம் கொடுத்தும் வரும் நிலையில் போரை நிறுத்துங்கள், அமெரிக்கா அழிந்துவிடும், என்ன செய்ய போகிறீர்கள்? நவம்பர் மாதம் தேர்தலில் முன்னால் இந்த போரை நிறுத்தினால் மட்டும்தான் அமெரிக்க அதிபர் வெற்றி பெற முடியும். 68% மேல் அமெரிக்க மக்கள் இந்த போரை நிறுத்த வேண்டும் என கூறுகிறார்கள். இதை நன்கு உணர்ந்த ஈரான் போரை தாங்கி, இழப்புகளை தாங்கி ஒரு தீர்வை தேடி இந்த போரை அறிவித்து அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். நேயர்களே, ஈரான் தற்போது இந்த போரை சமாதானம் என்பது என்ன? சமாதானம் என்பது அல்ல. ஆனால் வரும் வெள்ளிக்கிழமை பாகிஸ்தானுடைய அசீம் முனீர், பாகிஸ்தானுடைய ஷாஃபாஸ் மிக முக்கியமாக இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் தெளிவாக சொல்லியிருக்கிறது என்னென்ன பாயிண்ட்ஸ். இதை முன்னெடுத்தால் மட்டும்தான் முதலிலே இந்த பேச்சுவார்த்தையில் ஹெர்மூஸ் திறந்து விடப்பட்டு விட்டது. ஆனால் ஹெர்மூஸினுடைய கண்ட்ரோல் சாவி முழுமையாக ஈரானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இட் இஸ் அ இன்டகரல் சாவரின் பார்ட் ஆஃப் ஈரான். இது எமது நாட்டினுடைய இறையாண்மை கொண்ட ஒரு பகுதி என்பதை மீண்டும் 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 வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். ஆகவேதான் ஹெர்மூஸ் திறந்து விடப்படும், எல்லா நாடுகளும் செல்லலாம். ஆனால் அவற்றை அதன் சட்ட ஒழுங்கு மேன்மை எல்லாமே யார் எடுக்கப்படும்? இது ஈரானுடைய கையில் தான் இருக்கும். இந்த கண்டிஷனோடு நாளை மறுநாள் நடக்கிற பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா முழுமையாக இறங்கி வந்தே ஆக வேண்டும். காரணம், ரஷ்யா நேற்று கடும் எச்சரிக்கை.
அணு ஆயுத போராக மாறினால் வடகொரியா மறுபடியும் தாக்குதலை நடத்தும். ஆபத்துகள் உண்டு, மறுக்க முடியாது. ரஷ்யா தனது வல்லாதிக்க சக்திகளை விடும். ஏனால் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவின் போக்கை உலகம் விரும்பவில்லை. அமெரிக்க அதிபருடைய அந்த நடவடிக்கையும் கேவலமான பேச்சுக்களையும் அச்சுறுத்ததையும் அமெரிக்க சமூகம், அமெரிக்க இராணுவத்திற்குள் எதிர்ப்பு, அமெரிக்காவுடைய ஜேடி வான்ஸ் எதிர்ப்பு, அமெரிக்காவுடைய செனட் சபை, ஏன் சொன்னால் ரிப்பப்ளிக்கனே எதிர்க்கிறார்கள், டெமோக்ராட்ஸ் எதிர்க்கிறார்கள், அமெரிக்க காங்கிரஸின் எதிர்க்கிறார்கள், மக்கள் எதிர்க்கிறார்கள். பல ஆண்டுகளாக அமெரிக்காவோடு பயணித்துக் கொண்டிருந்த நேட்டோ நாடுகள், ஜெர்மன், இத்தாலியுடைய மெலோனி, இமானுவேல் மக்ரான், பிரான்ஸ், கியாமர், அதே போன்று ஸ்பெயின், எல்லா நாடுகளும், டென்மார்க் போன்ற நாடுகள், ஹாலந்து போன்ற நாடுகள், சுவிஸ் போன்ற நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாமே அமெரிக்காவின் போக்கை, அமெரிக்கா கெப்ட் அலோன், ஐசோலேட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் சொசைட்டி, ஒட்டுமொத்த உலக நாடுகளிலிருந்து அமெரிக்கா தனித்து வைக்கப்பட்டுள்ளது. யாரும் இல்லை. இவ்வளவு நேரத்திலும் ஜெஃப்ரி சாக்சி அவர்கள் சொல்கிறார், இது ஒரு அநியாயமான போர். இந்த போரின் மூலம் இவர்கள் என்ன நடத்த விரும்புகிறார்கள் தெரியுமா? இந்த போரின் மூலம் அவர்கள் எண்ணெய் வளத்தை முழுமையாக தன் கைவசம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது ஒரு பெரிய அநியாயம். ஜெஃப்ரி சாக்சினுடைய கருத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை முடிவு செய்ய வேண்டும். எவ்வளவு கொடூரமான தாக்குதல்கள் அவர்கள் நடத்தியது மிக முக்கியமான விஷயம். இப்பொழுது இதுவரை தாக்குதல்களில் பல இடங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது ஈரானில். அதைவிட படுமோசமாக இஸ்ரேல், அது நான் அடுத்த ஒரு காணொளியில் உங்களுக்கு விரிவாக தருகிறேன். எதிர்பார்த்தல் கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக இஸ்ரேலிலே இல்லை. இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய பேட்ரியாட், அதே போன்ற அமெரிக்காவினுடைய இதை தாண்டி டேவிட் சில்லிங், ஏரோ 2 and 3 இவை எல்லாமே, அயன்டோம் எல்லாமே செயலிழந்து போய்விட்டதற்கு காரணம் தட்டுப்பாடு வந்துவிட்டது. அமெரிக்காவிலும் தட்டுப்பாடு வந்துவிட்டது. குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகள் முழுமையாக அழிக்கப்படும். பஹ்ரைன் கடற்படை தளத்திலிருந்து ஏராளமான வீரர்கள், 1500 மாலுமிகள் உள்பட பல குடும்பத்தினர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். குவைத் பற்றி எரிகின்றது, துபாய் பற்றி எழுகிறது. கத்தர் மறுபடியும் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆகவே கடலில் இறங்கினால் ஆபத்து நடக்கும். இந்த நிலையில் கர்க் தீவிலே தாக்கியிருக்கிறார்கள். கர்க் தீவிலே நமக்கு கிடைத்த, இன்று விடியற்காலை கிடைத்த தகவல், அவர்கள் எதை தாக்கியிருக்கிறார்கள் என்றால், கர்க் தீவில் அவர்கள் ரிஃபைனரி, அதாவது கச்சா எண்ணெய்கள் வருகிற அந்த ஊற்றுக்கண்ணை தாக்கவில்லை, இராணுவ தளவாடங்களை தாக்கியிருக்கிறார்கள், இராணுவ நிலைகளை தாக்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் இராணுவ நிலைகளை தாக்கி அழித்திருக்கிறார்கள், மக்கள் பகுதிகளை அழித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட மறைபொருளாக மலைகளுக்கு கீழ் வைத்திருக்கக்கூடிய இடங்களை அமெரிக்காவுடைய செய்மதி படங்கள் இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் போனது அமெரிக்காவுக்கு பெரிய பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய பின்னடைவு. அமெரிக்காவுடைய இராணுவ கப்பல்கள் எங்கே சென்றது? ட்ரிப்போலி மட்டும் சென்றது, மற்ற எல்லா கப்பல்களும் துவசப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரானுடைய வீரர்கள் உறுதியாக தனது நிலைப்பாட்டில் நிற்கிறார்கள். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை இரவு நடக்கும் பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் இதில் நேரடியாக ஈடுபடுகிறது. இதை மிக முக்கியமாக வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அப்பாஸ் அராகச்சி. இந்த நிலை ஒரு பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் அல்ல, இது ஒரு டெம்பரவரி சீஸ்ஃபயர். அமெரிக்கா ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அமெரிக்கா இனி வல்லாதிக்கத்தை அவர்கள் செலுத்த முடியாது. ஜெஃப்ரி சார்ஸ் சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய பொருளாதாரம் நிலைகுலைந்து போய்விட்டது. 20% உலக உற்பத்தி, அமெரிக்கா இப்பொழுது 15% டிக்ளைன். பல லட்சம் கோடிகள் இழந்து வருகிறார்கள், 4000 கோடி அளவிற்கு. இப்பொழுது ஈரான் இந்த அநீதிக்கு எங்களுக்கு தீர்வு வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும், நாங்கள் எந்த அநியாயம் செய்யவில்லை, நீங்கள் தான் தாக்குதல் நடத்தினீர்கள் என்று கேட்பதில் நியாயம் இருக்கிறது. உலகம் விழித்து கொள்ளக்கூடிய மறு உருவாக்க சிந்தனை. நாளை மறுநாள் என்ன நடக்கும்? அடுத்தடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.